நியோ முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியோமேஸில் முதலீடு செய்திருக்கும் 61,000 சில்லறை முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோர்ட்டினுடைய நடவடிக்கையில் துரிதமாக ஏல நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கிறது. நீதியரசர் மிகவும் எதிர்பார்த்தது நிலம் எடுப்பவர்கள் கிட்டத்தட்ட 70% பேர் இருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு ஏலமிடுவதற்கான முயற்சியை தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து கொண்டிருக்கிறார். இதில் பணம் வேண்டும் என்று ஒரு 30% முதலீட்டாளர்கள் இருந்தார்கள். அதை அவர் கருத்தில் கொண்டு முதலீட்டாளர்களுக்கு இந்த நிலங்கள் சொத்துக்களும் போய் சேரட்டும், அதன் வாயிலாக முதலீட்டாளர்களுக்கு பணம் வேண்டும் என்றவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகும் என்ற ஒரு திட்டமை அவர் அமைத்து கொடுத்திருக்கிறார். இதில் முதலீட்டாளர்கள் அதிக பேர் கொண்ட சங்கங்கள் நிலம் பெறுவதற்கான முயற்சிகளை 3 ஆண்டுகளாக தீவிரமாக செய்து கொண்டிருந்தார்கள். அதன் மதிப்பீடு 70% பேர் 2 சங்கங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்கிற காரணத்தினால் அவர் ஏலம் எடுப்பதற்கான முயற்சிகளை தெளிவாக கொடுத்துள்ளார். அவர் எதிர்பார்த்தது போல் நிலம் வேண்டும் என்று 3 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருந்த முதலீட்டாளர்கள் முன்வரவில்லை என்ற ஒரு சூழ்நிலை போன வாய்தாவிலும் அவர் உணர்ந்திருக்கார். அதை கேள்விகளாகவும் அவர் கேட்டுள்ளார். இதில் பல பேர் பல குழப்பத்திற்கு ஆளாகிறார்கள். என்னவென்றால், இடம் லொக்கேஷன் காட்டும் இடத்தில் முதலீட்டாளர்களும் இருக்கிறார்கள், நிலம் எடுப்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அங்கு உள்ள ஒரு முக்கிய நபர், எப்படி இதெல்லாம் நீங்கள் ஏலம் எடுப்பீர்கள்? இது ஒரு 4 லட்ச ரூபாய் பொறுமான இடம், அதை 10 லட்ச ரூபாய் என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி உள்ள இடத்தை நீங்கள் எப்படி எடுப்பீர்கள்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்றும் கூறியிருக்கிறார். அப்பொழுதுதான் நாமளும் யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நிறுவனத்தார் சொத்துக்களை கொடுத்திருக்கிறார், நீதியரசரும் அதன் மதிப்பீடுகளை பண்ண வேண்டும் என்று செய்து ஆணையிட்டார். மதிப்பீடு செய்வதற்காக அரசு தரப்பிலும் ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர் பையர் செல்லர் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் லோக்கலில் இருக்கிற ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டுகள் எல்லாம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம முதலீட்டாளர்கள் அந்த குழுவில் 2 பேர் இருப்பாங்க, அவங்களும் அதை பின்தொடர்பாங்க, பார்வையிடுவாங்க. இப்போ கவர்மெண்ட் ரேட்டு, மார்க்கெட் ரேட்டு இரண்டும் அனுசரித்து நம்ம ஒரு விலையை நிர்ணயம் பண்ணணுன்றது தான் கோர்ட்டினுடைய ஆர்டராக செயல்பட்டுச்சு. அப்படி செயல்படுற ஒரு விஷயத்தில் ஒரு முக்கிய சங்கமாக செயல்பட்டு கொண்டிருந்த சங்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் 2 பேரை அந்த சங்கங்களை நிர்ணயம் செய்தது. அந்த 2 பேரும் முதலீட்டாளர்களே.
அவர்களுக்கும் அந்த இடத்தினுடைய மதிப்பீடு தெளிவாக தெரியும். அவர்களும் அதில் இருந்து எப்படி விலை கூட்டி நிர்ணயம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பதும் எனக்கு புரியவில்லை. நிறுவனத்தார் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டாக நீதியரசரிடம் கூறினார், எங்களுடைய மதிப்பு அது 6 கோடி ரூபாய்க்கு வரும், நீங்கள் மதிப்பீட்டை குறைத்து செய்துள்ளீர்கள், அதை எனக்கு சிறிது கூட்டி கொடுத்தால் 6 கோடிக்கு வரும் என்று கூறினார். உடனடியாக நீதியரசரும் 4000 கோடி என்பது ஒரு 25% கூட்டி நாம் மதிப்பிட்டால் அது 6000 கோடியாகிவிடும். அப்படி 6000 கோடி, 5000 கோடி, 6000 கோடி, 7000 கோடி வந்தால் முழுமையான பணமும் கிடைத்துவிடும், அவர்களுக்கு வட்டியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் என்றெல்லாம் வாதத்தின் அடிப்படையில் வந்த விஷயங்கள். அப்படி உள்ள சூழ்நிலைகளில் மக்கள் எல்லாம் மிகவும் ஆர்வத்துடன் இடமெடுப்பதற்கு இருப்பதாகவும் சொல்லி நீதியரசர் பல முயற்சிகளை எடுத்து எம்எஸ்டிசி மூலயமாக ஏலம் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காரு. ஆனால் நிலம் மட்டுமே வேணும் என்று கேட்ட 60-70% மக்கள் இருக்கும் தருவாயில் 61,000 பேரில் கிட்டத்தட்ட 40-45,000 பேர் நிலம் வேண்டும் என்று கேட்ட மக்கள் இருக்கும் தருவாயில் ஏன் அவர்கள் இன்னும் பதிவு செய்யவில்லை? அப்போ அவர்கள் எந்த அடிப்படையில் நிலம் வேண்டும் நிலம் வேண்டும் நிலம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள்? இதில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். நிலம் வேண்டும் என்று கேட்டு ஒரு 60-70% மக்கள் செயல்பட்ட ஒரு தாக்கத்தின் அடிப்படையில் தான் நீதியரசர் ஏலமிடுவதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளார்கள். அப்படி உள்ள சூழ்நிலையில் இன்று எம்எஸ்டிசியுடைய பதிவே மிக குறைவாக வரும் பொழுது நீதியரசரை பல குழப்பத்திற்கு ஆளாகி இதை அடுத்த கட்டம் நகரும்போது மேலும் பார்க்கிறேன். அதற்கப்புறம் ஒரு சில யோசனைகளை செய்வதாக கூறியுள்ளார். அப்போது எதுக்கு இந்த சூழ்நிலையை சங்கங்கள் உருவாக்கியது? இதுதான் இங்கே நம்ம யோசிக்கணும். அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு நான் நல்லவன், இன்னொருத்தர் சொல்கிறார் நான் நல்லவன். எல்லாம் நல்லவன் தான், யாரும் வந்துட்டு யாரையும் குறை சொல்ல வரல. அப்படி நல்லவங்களாக இருந்தால் அந்த முயற்சிகளை தீவிரமாக செய்யணும்ல. இல்லை அது விலை நிர்ணயம் கூட்டி தான் இருக்குது, அதிகமாக இருக்குது, அது விலை போகாத இடங்கள் அப்படின்ற ஏதாவது அவங்க ஆர்கியூமெண்ட்டை வைக்கணும்ல. அது 4 லட்ச ரூபா போகிற இடத்த 10 லட்ச ரூபான்னு சொல்லி கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது 4 லட்ச ரூபாய்க்கு பொறுமான இடம் என்ற ஏதாவது கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தணும்ல. எந்த ஒரு தகவலையும் நீதியரசருக்கு கொண்டு போய் சேர்க்காமல் யூடியூபிலையும் மெசேஜிலும் சங்கத்தார்கள் தெரியப்படுத்துவது நீதியரசருக்கு எப்படி சென்றடையும்? அதுபோல் சங்கம் வைத்து 61,000 பேர் மேலே பெட்டிஷன் கொடுக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதை பற்றி நமக்கு எதுவும் கவலை இல்லை. இந்த 66,000 பேர்த்துக்கும் அந்தந்த ஏரியாவில் அதாவது சார்ந்தவர்கள் சங்கங்கள் அமைத்து செயல்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி செயல்படுறதுனால பல முயற்சிகள் நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம சங்கத்தின் மூலமாக நிறைய பேர் நிறைய வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும் சூழ்நிலையில் சங்கம் செயல்பாட்டுக்கள் இந்த செட்டில்மெண்ட்டிற்கு தேவையே இல்லை அப்படி என்று ஒரு சில பேர்கள் சொல்கிறார்கள். சங்கம் தேவையில்லை என்றால் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு யார் செல்வார்கள்?
நீங்கள் பணம் வந்து ரூ. 1,00,00,000 ரூ. 2,00,00,000 ரூ. 3,00,00,000 போட்ட முதலீட்டாளர்களும் இருக்கிறாங்க. ஆனால் வாங்க ஒரு விஷயத்துக்காக முன்னெடுத்து போவோன்னா வரமாட்டாங்க. ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு ஆர்கனைசிங் பண்ணி ஒரு சங்கத்தை வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் பண்ணவும் முடியாது. அப்படி ஒரு சிலவங்க பண்ணியிருக்காங்கன்னா அந்த சங்கத்தில் உறுப்பினர் ஆயிடுறாங்க. அந்த சங்கத்துக்குரிய சந்தா காசை கொடுத்து செயல்பட்டுக்கூடிய வேலைகள் பார்க்குறாங்க. அப்படி தான் நம்மளும் வந்து சங்கம் அமைச்சிருக்கோம், பதிவு பண்ணியிருக்கிறோம், கேஸில் உள்ளே போயிருக்கிறோம், பல விஷயங்களுக்கு வந்து நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். இது கோர்ட்டுக்கு நிறுவனத்தினுடைய தரப்பில் என்னென்ன மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் உண்மை விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கு இதன் மூலயமா மக்களுக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்கோம். இதை நாங்கள் எது செஞ்சாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. 61,000 பேர்த்துக்கு தான் வந்து நம்ம செய்கிறோம். அப்படி செய்கிற ஒரு விஷயத்த பல பேர் பல கருத்துக்கள் கூறி முதலீட்டாளர் மனநிலையை மாற்றுகிறார்கள். அது என்ன காரணம்னு எனக்கும் புரியல. அதன் அடிப்படையில் அட்வொகேட் அவர் வந்துட்டு ஒரு 2,000 பேர் வச்சுருக்காரு. அவர் ஆரம்ப காலத்திலேருந்து இந்த நியோமேக்ஸ் வழக்கினுடைய இதில் தீவிரமாக செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அவர் அந்த 2,000 பேர்த்துக்காக அவர் வந்து வழக்கறிஞராகவும் இருக்கார், யூடியூப்பும் போட்டிருக்காரு. அப்போ வழக்கறிஞராக இருக்கார், யூடியூப் போட்டிருக்காரு. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சங்கத்திலும் நம்பராக ஆக வேணாம், நீங்கள் வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு பணம் வந்துடும்ன்ட்டு. இந்த நியோமேக்ஸில் எவ்வளோ போராடினாலும் பணம் நம்ம கைக்கு வந்தால் நிலை. போராடுறவங்களுக்கே அந்த போராட்டத்தினுடைய முடிவில் எண்ட் ஆஃப் த இதில் வந்து கையில் பணம் வந்தால் தான் நிலை. அந்த கையில் பணம் நான் இன்றைக்கி வருதுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் ஏறினா தான் அது நமக்கு நிலை. அப்படி இல்லைன்னா அது நிலையே கிடையாது. ஏன்னா இந்த முதலீடை பெற்றது எப்படி, இதை எப்படி அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் முதலீடு இது பரிமாறப்பட்டுள்ளது, இது இந்தியாவிலும் முதலீடு ஆகியிருக்கிறது, நமது பணம் பல வெளிநாடுகளுக்கும் டிராவல் செய்து வந்திருக்கிறது. அந்த மாற்றத்தில் இது பல பேருடைய பினாமி சொத்தாக மாறியிருக்கிறது. இந்த தகவல், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் இடி கிளியராக எடுத்திருக்கிறாங்க. இது இஓடபிள்யூக்கும் நல்லா தெரியும். நம்மளும் பல விஷயங்களை கொடுத்துருக்கோம். அவங்களும் கேட்குறேன், நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்ட்டு. இப்படியெல்லாம் எடுத்து கொடுத்து இப்படியெல்லாம் இதை பண்ணியிருக்கிறது எதுக்காகனா, நிறுவனம் இதுவரைக்கும் கொடுத்துருக்க சொத்து 4,000 கோடின்றாங்க. அது 4,000 கோடி கிடையாது. அது வந்து ப்ராப்பராக வந்துட்டு அதை கோர்ட்டு மூலயமா வெளியாட்களுடைய ஏலத்தில் அதை கோட் பண்ணி எடுத்தாங்கன்னா அது 4,000 கோடியிலேருந்து எவ்வளோ குறைஞ்சி வருன்றது ஒரு சிலர் பேர்த்துக்கு தான் தெரியும். இது மதிப்பு கூட்டி வச்சு சொல்லக்கூடிய விஷயம். 1,000 கோடியை 4,000 கோடின்றாங்களா, 2,000 கோடியை 4,000 கோடின்றாங்களா, 3,000 கோடியை 4,000 கோடின்றாங்களான்றதெல்லாம் நம்ம இப்போ பேசுகிறதுக்கு இல்லை. ஆனால் இது மதிப்பு கூட்டி வச்சிருக்கிற சொத்து. இந்த மதிப்பீடு இழக்கும் பொழுது, மார்க்கெட்டு சரியும் பொழுது இது எவ்வளோ போகுன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க முயற்சி நிறுவனத்தினுடைய இது செட்டில்மெண்ட் பண்ணணுன்ற முயற்சி, கோர்ட்டு எல்லாத்தையும் தீர்வு கொடுத்தணுன்ற முயற்சி. இதில் நம்ம வந்து நிலமாக எடுக்கக்கூடிய முயற்சியில் இருந்தவங்க நிலம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பணமாக கேட்குறவங்க பணம் எடுத்து வாங்கிட்டு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் உருவாகும். எல்லாத்துக்கும் சேம் இது செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி போயிட்டுருக்க சூழ்நிலையில் கடைசி பட்சம் நமக்கு ஒரு 30% கொடுத்துட்டு மேலே கொடுக்க முடியாத சூழ்நிலை போகிறதுக்குடைய வாய்ப்பு வருது அப்படின்னு வச்சிங்க. இல்லை 60% கொடுத்துட்டு மேலே செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி வந்துச்சுன்னு வச்சிங்க. அப்போ
இந்த தேனீ சங்கம் கொடுத்துருக்க அசட்டாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு கொடுத்துருக்க அசட்டாக இருக்கட்டும், எந்த இது இல்லாமல் அட்டாச்மெண்ட் ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்க ஒழிய செயல்பாடு இன்னும் வரல. அதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி, அதெல்லாம் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணி, அது நியோமேக்ஸினுடைய சொத்து தானா, பினாமி சொத்தாக இருந்தாலும் அது நியோமேக்ஸினுடைய வழியில் தான் போய் அந்த சொத்தை அடைஞ்சிருக்காளன்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி, அதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி, உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து அதையும் ஏலம் விட்டு செட்டில்மெண்ட் பண்ணுவதற்கான முயற்சியை செய்யணும்னா, இன்னும் காலங்கள் நகர்ந்துட்டு தான் போயிட்டுருக்கும். இதெல்லாம் யார் செய்யறது? யார் எடுக்கிறது? தானாக வந்துருமா? அது என்ன மூவல் பர்சன்ட் அசட்டு. நம்ம வந்து கொஞ்சமாவது யோசிக்கணும். இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுட்டு அதை வந்து உள்ளங்கையை நீட்டியே வாங்கி சாப்பிட்றதுல அர்த்தம் கிடையாது. இது எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன செயல்பாடு இருக்குது, எப்படி இப்படிலாம் இதில் வந்து பல செலவினங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் சொந்த முதல்ல வந்து சொந்த காசை போட்டு நம்ம நிறையா விஷயங்கள் நிறைய இது பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப்பை போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்துட்டு கத்தி பேசி சாதிக்கிற மாதிரிலாம் நம்ம சாதிக்கலை. நம்ம இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த நிறுவனத்தார்கிட்டையும் நம்ம சந்தித்து பேசவும் இல்லை. நம்ம வந்துட்டு யார்கிட்டையும் கையேந்தியே நிற்கலை. அப்படி சொந்த காசு சொந்த முதல்ல இதை வந்து என்னுடைய முதல்ல மீட்கிறதுக்காக எங்களுடைய சங்கத்தினுடைய கூட இணைந்து நாங்கள் வந்து சிறு தொகையாக அவங்கள்ட்ட வந்து மாத சந்தா வாங்கிட்டு செயல்பட்டுட்ருக்கோம். அப்படி இருக்கிற நாங்களே இவ்வளோ விஷயங்கள் எடுத்து கோர்ட்டில் கொடுத்துட்ருக்கோம், ஈஓடபிள்யூவில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே எதுக்காக கொடுக்குறோன்னா வந்துட்டு பாலா சாரை பழி வாங்கிறதுக்கும் கண்ணன் சாரை பழி வாங்கிறதுக்கும் கிடையாது. நம்ம போட்ட முதல்ல நம்ம மீட்கிறதுக்கு ஏதோ இதன் மூலயமா ஒரு வழி கிடைக்குமான்ற ஒரு எண்ணத்துலேயும் ஒரு சிந்தனையிலேருந்து தான் நம்ம இதை செய்கிறோம். அப்படின்ற தருவாயில் இப்போ குறுகிய காலகட்டங்களில் திருச்சியில் ஒரு மண்டபம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டி அது ஒரு பெரிய விழாவாக திருச்சி டீம் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. அதனுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்தது, அதனுடைய வீடியோவும் குரூப்பில் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த குரூப்பில் இப்போ ஷேர் பண்ணியிருந்த இது நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசுகிறது ஆடியோலாம் நம்ம கேட்டிருக்கோம். அதில் வந்து பாலா சாரை கலந்துக்கிறதுக்கு கூப்பிட்டதுனால நான் வேறு ஒரு வேலையாக போயிருக்கிறோம், நான் வெளியில் இருக்கிறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோனில் பேசி வீடியோவில் காட்டி அவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிவிட்டு இது பண்ணும்போது பாலா சார் வந்துட்டு அது ஒரு 4-5 நிமிஷம் வந்து அந்த வீடியோவில் பேசுகிறாருன்னா அது எப்படி அந்த ஸ்பீச்சும் அவருடைய ஆர்வமும் அவருடைய இது எப்படி இருக்குன்னா, நம்ம நிறுவனம் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் 20-21 அந்த மாதிரி காலகட்டத்தில் மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் எப்படி அவர் பேசுவாரோ அது தோரணையில் அந்த கெட்டப்லேயே தான் அவர் பேசுகிறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து வெளில செட்டில் ஆகிட்டாங்க. அந்த என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா 2வது கட்டம் இப்போ ஸ்கூல் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணியிருக்காங்க. அது கிளியராக நமக்கு வந்து ஆனுவல் ஃபங்க்ஷனா இல்லை இனாகரேஷன் ஃபங்க்ஷனா என்னன்றது தெரியல. தெய்வ நடிகரை வர வச்சுருக்கிறாங்க, ரொம்ப கிராண்டாக பண்ணுறாரு. அதில் வந்து வீரசக்தி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார். ஸோ இது வரைக்கும் வந்து வீரசக்தி வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி படுத்த படுக்கை ஆகிட்டார், சீக்காளி ஆகிட்டார். அவர் கதை அப்படியே முடிஞ்சிடும் அப்படிலாம் வந்துட்டு எங்களுக்கு திருச்சியிலேருந்து சார்ந்த எங்கள் தொகுதி ஏரியாவில் இருக்கிற லீடர்களுடைய சைடில் வந்த தகவலில் தான் அந்த தகவலை நான் சொல்கிறேன். நானும் அது உண்மையினே நம்பியிருந்தேன். கடைசியில் பார்த்தா ஆரோக்கியமாக அருமையாக நல்லா வெள்ளாக இருக்கார். அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டாங்க. அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ நான் கேட்டுகிட்டே இருக்கேன். கடைசியில் அது எனக்கு எப்படி அது கேட்க எப்படி அதுனா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு அந்த சோத்துக்கே வழி இல்லாதவங்க பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆடியோ. நான் என்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை, அந்த ஒன்றுமே இல்லாதது அந்த கையில் இருக்கிற பொறுக்கி பார்த்தா ஒரு 9-10 ரூபா இருக்குது. அந்த 9-10 ரூபாயை நான் வந்து கொடுத்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டா அடுத்து டீ வாங்கி குடிக்கிறது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஒரு அருமையான ஆடியோ வந்து வீரசக்தி பேசினதை பழைய ஆடியோவை போட்டிருந்தாங்க. அதை வந்து குரூப்பில் பார்த்தேன் நான். அதை கேட்டோன்னே தான் எனக்கு உள்ள ஒரு பெரிய தாக்கம் என்னென்னா,
இருக்கிறதுலே வந்துட்டு ரீஜனலில் நம்பர் 1 பிஸ்னஸ் எடுத்த ரீஜனல் யாருன்னா, ஹையாக எடுத்த ரீஜனல் யாருன்னா தேவக்கோட்டை ரீஜனலு. செகண்ட் லெவலில் வந்து நியோமேக்ஸில் ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்த ஒரு லீடர் யாருன்னா வீரசக்தி தான். அதனுடைய வேல்யூம்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி. அப்படி பல ஆயிரம் கோடி எடுத்த வீரசக்தி ஒரு ஏழ்மையான மனிதர் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்கும்போது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, திருச்சியில் ஒரு முதியவர் வந்து சங்கம் அமைச்சு நல்லா செயல்பட்டுருக்காரு, அவர் மூலியமாக நீங்கள் முயற்சி செய்து ஏதாவது உதவி பெற்றுக்குங்க, அவர் நல்லா செயல்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டேக் டைவர்ஷன் பண்ணி விடுற ஆடியோவை கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. ஏன்னா இதே வீரசக்தி தான் திரையுலகத்தில் 2 படம் எடுத்தார். அதாவது டைட்டானிக் கப்பல் முழுகிறது இல்லை, எத்தனை டைட்டானிக் கப்பலாக இருந்தாலும் திரையுலகத்தில் போனால் முழுகிடும். அதுதான் திரையுலகம். அந்த திரையுலகத்தில் அனுபவம் இல்லாத ஆள் போனால் என்ன ஆகும், அனுபவம் உள்ள ஆள் போனாலே அழிஞ்சு போயிடுவான். அப்படி இருக்கும் திரையுலகத்தில் அனுபவம் இல்லாத ஆள் போய் 2 படம் பண்ணி, குறைஞ்சது எனக்கு கேள்விப்பட்டது தான், அதிகாரப்பூர்வமாக தெரியல, ஒரு 1000 கோடி அங்கே திரையுலகத்தில் திவாலாக இருக்குன்றது கேள்விப்பட்டேன். அப்படி 1000 கோடியே அனாவசியமாக செலவு பண்ணுற வீரசக்தி என்கிட்ட வந்து உதவி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கூட்டி கழித்து பார்த்தா என் வீடோட எல்லாம் சேர்த்து ஒரு 8 கோடி தேரும், இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் வந்து சம்பாரித்த சொத்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு அதை நான் நண்பர்களோட கலந்து பேசும்போது சொல்கிறாரு, பெரம்பலூர்லேருந்து வெறும் மஞ்சப்பையை பிடிச்சிட்டு தான் திருச்சி வந்தார் அப்படின்ட்டு. அந்த மஞ்சப்பையை பிடிச்சிட்டு திருச்சி வந்தவர் தான் இன்றைக்கி வந்து என்கிட்ட கடைசியாக இருக்கிறது 8-9 கோடின்னு தத்துரூபமாக அழகாக சொல்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு சொத்தை எப்படி வந்து சொத்தாக்கி வச்சுருக்கான்றது வந்துட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தெரிஞ்ச விஷயங்களில் ஒரு சரிபாதி விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கும் தெரியும். எல்லாமே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாதெல்லாம் இல்லை. அப்படி அந்த பொதுமக்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் அது பேப்பராக ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் உருவாகிட்டு இருக்குன்றது வீரசக்தி சார் தெரிஞ்சுக்கணும். அப்படி உள்ள சூழ்நிலையில் அவர் பேசுகிற வார்த்தைகளும் அவர் இப்போ செயல்பட்டுற விஷயங்களும் முதலீட்டாளருடைய மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா அதாவது இப்போ சொல்லணும்னா வந்துட்டு சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, மருத்துவ செலவு கஷ்டப்படுறவங்க இல்லை, திருமணம் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க, கல்விக்கு அதிக செலவு பண்ணி கல்வி கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க, பல பேர் பல சூழலில் இருக்காங்க. ஏலம் போட வீடு இருக்குது, அடமானம் போட்ட வீடு ஏலம் போயிடுச்சு, அடமானம் போட்ட நகை முழுகி போயிடுச்சு. டோட்டலாக வந்துட்டு அதாவது லைஃப்பில் வந்து செட்டில்மெண்ட்டு காசுன்ற அந்த தொகை தான் வந்து ரிட்டைர்மெண்ட் செட்டில்மெண்ட்டில் வந்த தொகையை தான் வந்துட்டு நியோமேக்ஸினுடைய முதலீடாக பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி எல்லாருமே வந்து தெருவில் நிற்கிற சூழ்நிலை ஆகிருக்கு. ஆனால் எங்கள் காசை வாங்கி வாழக்கூடிய பல 1000 பேர் லீடராக, டைரக்டராக, சேர்மனாக, ரீஜனல் ஹெட்டாக, ஏஹெச்சாக எல்லாரும் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முதலீட்டாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களை இல்லை என்று சொல்லி ஏமாற்றுவதற்கு முயற்சிக்காதீர்கள். நாங்களும் ஏமாறுவதற்கான சூழ்நிலையிலும் இல்லை என்பதை நிறுவனத்தார் சைடும் உள்ள அனைத்து லீடர்களும் புரிந்து கொண்டு இந்த செட்டில்மெண்ட்டிற்கான முழு முயற்சிகளை தெளிவுபட முதலீட்டாளர்களுக்கு செட்டில்மெண்ட் நடைபெறுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நியோ முதலீட்டாளர் நல சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.